நான் ஏற்கனவே என்னுடைய தரப்பு வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் திருப்பி வந்து அதையே வந்து எடுத்துகிட்டு வர்றீங்களேங்கிற மாதிரி பேசுகிற வரைக்கும் ஓகே தான். அப்போ ஒரு பேச்சுக்காக நான் வந்து பண்ணினதாக இருந்தால் அந்த ஆட்சியில் அது வெளியில் விற்றாங்களா அப்படின்னா அப்போ இவர் பண்ணினாருங்கிறது அதுக்குள்ளார வருது இல்லை. இன்னைக்கு சொல்கிறாரு தாவேக அமைச்சர்கள் மீது நிறைய பிரச்சனை இருக்குது, அது அவங்க தப்பு பண்ணுறாங்க, அந்த ஆடியோ ஆதாரம் இருக்குங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், தாவேக அமைச்சர்கள் ஊழல் பண்ணுறாங்க அல்லது லஞ்சம் வாங்குறாங்க, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. ஒரு தலைவனை திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்கிறாரு. அப்புறம் விஜய் குறித்து பேசும்போது அவர் ஒரு சினிமா நடிகனாக எவ்வளவு அருவருப்பாக எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அப்படி தான் பேசுவார், பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு தானே வந்து அப்படி ஒரு நபராக அவர் மாறுறாரு. இப்போ இதன் மூலம் உதயநிதியை கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள போகிற இடமெல்லாமே திமுக தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்க. அந்த வாகனத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல. ஸோ அந்த மாதிரி நயினார் நாகேந்திரனை கைது பண்ணிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் 5 பேர் கூட நிற்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அக்கா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இன்னைக்கு பல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். தள்ளுபடி பண்ணியிருக்காரு. லோன்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் வாங்குற லோன் எல்லாமே தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இது மூலமாக இன்னும் சுமை தான் இன்க்ரீஸ் ஆகும் ஃபினான்ஷியல் வைஸு. பட் இருந்தாலுமே அவர் அதை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அறிவித்த அறிவிப்புகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இது ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்கிறதுங்கிற கிட்டத்தட்ட ஒரு புலிவால் பிடிச்ச மாதிரி தான். இந்த பக்கம் போனாலும் முட்டும், அந்த பக்கம் போனாலும் முட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கலைன்னா ஏன் அறிவிக்கலை, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் சொன்னீங்களே ஏன் செய்யலை, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு கோரஸ் பாடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி பஞ்சாயத்து வருதே, சரி அந்த திட்டங்களை தான் அறிவிப்போன்னு அறிவிக்கும் போது இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க, மேற்கொண்டு கடன் வாங்குவீங்க, மேற்கொண்டு எங்களை கடனாளி ஆக்குவீங்களாங்கிற ஒரு விமர்சனமும் வரும். அது ரெண்டையுமே தவிர்க்க முடியாது. பட் எல்லாத்துக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வை ஒன்று தான். நீங்கள் எத்தனை திட்டங்கள் வேண்டாலும் அறிவிக்கலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அறிவிப்புக்கும் அந்த நடைமுறைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒரு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவார், அங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பார். ஒரு அமைச்சர் வந்து ஒரு விழாவுக்கு போவார், அங்கே ஒரு திட்டத்தை அறிவிப்பார். பல நேரங்களில் இது அறிவிப்பாக மட்டுமே தான் இருக்கு. ஏன்னா அது நடைமுறைக்கு வர்றதில்லை, ஒரு செயல்பாட்டுக்கு வர்றதில்லை. பட் அந்த மாதிரி இது ஆகக்கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவிப்பதும் அதை செயல்படுத்தாமல் அதை முடங்கி கிடப்பதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அந்த பேட்டர்ன்ல தாவேக ஆட்சியிலும் நடக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய ஒரே எதிர்பார்ப்பு. ஓகே சார். அடுத்தபடியாக அமைச்சர் சரத் அவர்கள் அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி இன்னுமே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு அமைச்சரும் விளக்கம் கொடுத்துருப்பாரு. நான் யூஸ் பண்ணனே வச்சுக்கிட்டா கூட அது ஸ்டேடியம்க்கு வெளியே விற்றாங்களா, அப்போ திமுக வித்துச்சா அப்படின்னு கூட கேட்டிருக்காரு. இந்த மோதல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு நியாயமான ஆர்கியூமெண்ட்டாக எனக்கு தெரியல. நான் வந்து அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது அவருடைய தரப்பு நியாயமாக இருக்கும் பட்சம் அவர் அதில் தானே உறுதியாக இருக்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய தரப்பு வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் திருப்பி வந்து அதையே வந்து எடுத்துகிட்டு வர்றீங்களேங்கிற மாதிரி பேசுகிற வரைக்கும் ஓகே தான். அப்போ ஒரு பேச்சுக்காக நான் வந்து பண்ணினதாக இருந்தால் அந்த ஆட்சியில் அது வெளியில் விற்றாங்களா அப்படின்னா அப்போ இவர் பண்ணினாருங்கிறது அதுக்குள்ளார வருதில்லை. அதனால் அது வந்து ஒரு சரியான கேள்வியாக எனக்கு தோணலை அது. ஓகே சார். சார் அடுத்தபடியாக ஆதவர்ஜனா, நேற்று நைட்டு அந்த 2 மாணவர்கள் இறந்துருப்பாங்க. ஆதவர்ஜனாவும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் போய் பார்த்துருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் விவாதம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு இறப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் நடக்கும்போது ஆளுங்கட்சியிலிருந்து அல்லது அரசு தரப்பிலிருந்து போகும்போது மக்களுடைய கோபம் வந்து அவர்கள் மீது திரும்புவதுங்கிறது ஒரு இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னா நீங்கள் வராதிங்க, நாங்கள் உங்களை வந்து அவங்கள பார்க்க விட மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருப்பவர்கள் அவங்கள சமாதானப்படுத்தி அல்லது காவல்துறை அதிகாரிகள் அவங்கள
ஆஃப் பண்ணி அந்த நிலைமையை வந்து சகஜமாக்குவாங்க. அந்த மாதிரி இவர்கள் செல்லும் போது அந்த மாதிரி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது குறித்து நமக்கு உறுதியா தெரியல. பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அமைச்சர்களோ அதிகாரிகளோ கண்டும் காணாமல் இருந்தா தப்பு. ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதனால அதை நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும். வீடியோ நான் பார்த்தேன். 3 டேஸ் ஏன் வந்தீங்க, 3 டேஸ் விட்டு ஏன் வந்தீங்கலாம் விவாதம் பண்றாங்க. இது இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து எப்படி கேட்க முடியும்? ஒரு அமைச்சர் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், அல்லது நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே தன்னிச்சையாக அவர்கள் முடிவெடுத்து வந்துட முடியாது. இதுக்கு முதல்வர் உத்தரவு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய அனுமதி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஏன் நீங்க 3 நாள் கழிச்சு வந்தீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. இப்போ வந்திருக்காங்க, இப்போ நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களா இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி நம்ம வந்து வாட்சையும் காலண்டரையும் வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. ஓகே சார். சார் இந்த 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 அடுத்த இன்னொரு டாபிக் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா டுடேவோட தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே முதல்வர் போயிருக்காரு. அந்த வருகை அது இல்லாமல் அதில் ஒட்டி என்னன்னா, ஒவ்வொரு சேனல் ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. ஆங்கர் கொஸ்டின் கேட்பாங்க, முதல்வர் பதில் சொல்லுவார். இபிஎஸும் பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்ட் டேபிளில் முதல்வர் அவர்கள் ஆன்சர் பண்ணலைன்றத ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாமேலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ செஷன் மாதிரி பண்ணியிருக்கலாமேலாம் கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த சேனல் ஓப்பன்? அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு. ஒரு இப்போதைக்கு நம்ம வந்து ஊடகங்களிடம் பேசுவதில்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் செல்கிற பல நிகழ்ச்சிகளில் ஊடகத்தினரை பார்த்தாலும் அவங்க கிட்ட இன்டர்வியூ மாதிரி அல்லது ஒரு பைட்ஸ் மாதிரி அவர் என்னைக்கு பேசுறதே இல்லை. ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் ஊடகத்தினர் மீது அவர் ரொம்ப கரிசனத்தோடு இருக்கார் அப்படிங்கிறதே நம்ம மறக்க முடியாது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப நேரமாக அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குற, ரொம்ப நேரம் நிற்கிறீங்களே, கால் வலிக்கலையா, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு மேடையில் நிற்கும் போது அந்த மீடியாக்காரங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, அதனால அவங்க வந்து சஃபர் ஆகிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கிருந்தே கேட்குறாரு. அதான் விழா நடந்து முடிஞ்சு போயிட்டு ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களெல்லாம் கேட்கல, அங்கிருந்தே கேட்குறாரு. அப்போ மீடியாக்கள் மீது அவருக்கு அன்பும் கரிசனமும் இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரண சம்பவம் தான் அது. பட் அதே நேரம் ஊடகங்களிடம் அவர் வெளிப்படையாக பேசாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம வரவேற்கலை. அதையும் நான் இந்த நேரத்தில் ஒரு ஊடகவியலாளராக நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஊடகங்களை நீங்கள் சந்திக்கணும், அவர்களோடு பேசணும். நான் பல ஊடகங்களில் சொல்லுவேன், ஊடகங்கள்ங்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரி. நீங்கள் அந்த ஜன்னல் வழியாக தான் உங்களுக்கு காற்று வரும். சில நேரத்தில் அனல் காற்றும் வரும். அனல் காற்று வருதுங்கிறதுனால நீங்கள் ஜன்னலே இல்லாமலாம் வீடு கட்ட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஊடகங்கள் உங்களை பாராட்டுவார்கள், சில நேரங்களில் விமர்சனம் செய்வாங்க, சில நேரங்களில் உங்கள் குறைகளை சுட்டி காட்டுவாங்க. இது எல்லாமே உங்களுடைய நன்மைக்கு தான், உங்களுடைய நல்லதுக்கு தான். உங்களை காலி பண்ணணும், உங்களை காயப்படுத்தணுங்கிறது ஊடகங்களின் நோக்கம் இல்லை. அதே நேரம் இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு சேவகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது தனி கதை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊடகங்களை வந்து சந்திப்பது தான் உங்களையே அது மேம்படுத்தி கொள்ள உதவும். ஆனால் முதலமைச்சர் விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால் ஊடகங்களை வந்து தள்ளி வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு ஊடகத்தை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஊடகமும் ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமாக இருக்கு. அப்போ அவன் அங்கேருந்து விஜய் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புனாலே அந்த நிர்வாகமே பார்த்தீங்கன்னா விஜயை டென்ஷன் ஆக்குற மாதிரி ஒரு 10 கேள்வியை கொடுத்து அனுப்பும். ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் பல பேரை டென்ஷன் ஆக்கினதை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு அனுபவம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால கூட அவர் வந்து அதை தள்ளி வச்சிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்தியா டுடேவுடைய ஈவெண்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற நிருபரோட இருந்து இவர் பேசுறாருன்னு வச்சுங்களேன், அதுவே கான்ட்ரவர்சி ஆகும். அப்ப எங்கள்கிட்ட எல்லாம் பேசாம நீங்க அங்க மட்டும் பேசுறீங்களே, அப்ப நாங்கள்லாம் மட்டும் அவங்க வசதியான ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி ஒரு கேள்வியை விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக கூட அங்க வந்து இந்த கேள்வி பதில் செஷனை வந்து அவர் தவிர்த்து இருக்கலாம். ஓகே, இன்னைக்கு அசம்பிளி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்திருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் பேசியிருக்காரு, ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. உதயநிதிக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே போயிருக்கு. அப்புறம் முதல்வர் வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு அசம்பிளி, எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் முழுமையாக அந்த சட்டசபை நடவடிக்கைகளை பார்க்கல, அந்த செய்திகளில் இருக்கிற அப்படி துண்டு துண்டாக தான் பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தாவேக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது, ஓரளவுக்கு இந்த சபை நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம்
அடாப்ட் ஆன மாதிரி தான் ஓகே தெரியுது. ஓகே. எல்லாத்துக்கும் மேலே ஸ்பான்டனிஸாக வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிற விஷயமும் ம். கரெக்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஸோ அப்போ எல்லா அமைச்சர்களுக்குமே ஒரு அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லா அமைச்சர்கள்னு சொல்ல முடியாது, சில பேர் ஆயிட்டாங்கன்னு கூட ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். சொல்லலாம். இப்போ இன்னைக்கு பாருங்க, ஓ பன்னீர்செல்வம் தாவேகா ம். அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. ம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்னு சொல்லாமல் கருணாநிதி அப்படின்னு ஒரு உறுப்பினர் பேசுகிறாரு. ம். அது குறித்து பேசும்போது நீங்கள் சபையுடைய கண்ணியத்தை காக்கணும், அந்த மரபை மதிக்கணுங்கிற சென்ஸில் அவர் பேசுகிறாரு. ம். உண்மையில் அந்த அமைச்சர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜயே வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆமா. அது ஒரு பக்கம் இருந்தாலும், உடனடியாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எந்திரிச்சு ஒரு விஷயம் பேசுறாரு. புராண விஷயம். நீங்க வந்து கண்ணியம் மரபு பற்றிலாம் பேசுறீங்க, ஆ. நாங்கள்லாம் புது ஆட்கள் தான், அதனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் அட்வைஸை ஏத்துக்கிறோம், எங்களை மாத்திக்கிறோம். ஆனா அதே நேரம் முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு மரியாதைக்கு கூட எந்திரிக்கவே இல்லை, ம். இருக்கையிலே அமர்ந்திருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் நீங்க இந்த கண்ணியத்தை எல்லாம் கற்றுக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பதிலடி கொடுக்கறது இருக்குல்ல, ம். இதெல்லாம் ஒரு பக்கம் சபை நடவடிக்கைகளை பார்க்குற மக்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்தாலும், ம். இன்னொரு பக்கம் அந்த தாவேகா அமைச்சர்கள் மீதும் உறுப்பினர்கள் மீதும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தாவேகாவினரே இன்னைக்கு பல பேர் வந்து தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தற்குறியெல்லாம் கிடையாதுப்பா, உங்களை தாண்டி எங்களால பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நிரூபிக்கிற விஷயமாவும் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சார், முதல்படியாக அமைச்சர் ரமேஷ் சொன்னதே நம்ம எடுத்துப்போம். அவர் சொல்லியிருக்காரு, முதல்வர் உள்ள வராரு, ஃபஸ்ட்டு இதை கேட்டுறேன் சார், கருணாநிதின்னு தானே சொல்ல முடியும், சமூக வலைதளங்கள் கேட்குறாங்க. ரமேஷ்னா ரமேஷ், குமார்னா குமார்னு தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி தாவேக்காவோட கட்சிக்காரங்க சமூக வலைதளம் என்ன கேட்குறாங்கன்னா, கருணாநிதின்னு தானே சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, அந்த அடைமொழி கொண்டு யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நேர்காணல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே நான் கலைஞர்னு வார்த்தை உச்சரிக்கவே மாட்டேன். கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், திமுகவின் அன்றைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் நான் தொடர்ந்து பேசுவேன். எங்கேயுமே நான் கருணாநிதி அப்படின்னா நான் பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ கருணாநிதி அவர்களே நம்ம கலைஞர்னு பேசிட்டோம் அப்படின்னா, எம்ஜிஆரை நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல்னு தான் நம்ம உச்சரிக்கணும். ஜெயலலிதா பற்றி பேசும்போது நீங்கள் ஜெயலலிதான்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இவரை கலைஞர்னு சொல்லியாச்சுல. அப்போ அவங்கள பற்றி பேசும்போது புரட்சி தலைவி, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு வெறுமே அடைமொழி சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதன் காரணமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நேரத்துலையும் கருணாநிதின்னு தான் சொல்லுவேன். ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் இது மாதிரி பேசும்போது கருணாநிதி அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அந்த எடிட்டரே வந்து அப்படி துடிச்சு போயிட்டாரு. என்ன நீங்கள் கருணாநிதின்னு சொல்கிறீங்க, கலைஞரில் சொல்லணும் அப்படின்லாம் என்கிட்ட செல்லமாக கோபப்பட்ட சம்பவம்லாம் உண்டு. அதையும் மீறி கூட நான் இப்போவும் கருணாநிதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கருணாநிதின்னு சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, அதுல எந்த மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் எல்லாருமே கலைஞர்னு சொல்லும் போது, ஒருத்தர் கருணாநிதின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பெரிய தெய்வ குற்றம் போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுடுது. அதுதான் இன்னைக்கு திமுக காரங்களை அதிர்ச்சி அடைய வச்சு ஓ பன்னீர்செல்வம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கும், முதலமைச்சர் விஜய் வந்து அதற்காக வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கும் அது போயிருக்கு. அதனால என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய குற்றமெல்லாம் இல்லை. அதே நேரம் நீங்கள் ஒரு மரியாதை குறைவா பேசுறத வந்து நம்ம ஏற்க முடியாது. கருணாநிதி என்று பெயர் சொல்லி அழைப்பது வந்து மரியாதை குறைவான விஷயம் இல்லை. ஓகே சார், அடுத்தபடியாக முதல்வர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாரு, சாரின்னு கேட்டிருப்பாரு. இது சாரி கேட்கணுமா? அவசியமான சாரி அது இல்லை, அது ஒரு பெருந்தன்மை தான். அதை வந்து நீங்கள் ரொம்ப இதாக டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ நான் சொல்கிறேன் கருணாநிதின்னு பேசுனது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அடடா கலைஞர்னு தான் சொல்லியிருக்கணும், கருணாநிதின்னு சொன்னது தப்புன்னு அவர் நினைத்திருக்கலாம். அதன் காரணமா அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து விஜய் அவர்களுடைய பேச்சில் கூட அவர் கருணாநிதின்னு எங்கேயும் பேசுனது இல்லை, கலைஞர்னு தான் பேசுறாரு. பெரும்பாலானவர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அதன் காரணமா கூட அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்கலாம். ஓகே, அது சும்மா ஒரு இதுக்காக தான் கேட்டாங்க. ஆனா நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா அதையவே இன்னைக்கு தாவேகா கட்சியினால தாங்க முடியல. நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க? அவசியமற்ற மன்னிப்புன்ற மாதிரி அவங்க கருதுறாங்க. இல்ல, அது விஜய் அவர்கள் தானே முடிவு பண்ணணும். அது அவசியமற்றதா அவசியம் இல்லாததா அப்படிங்கிறத நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அது அவர் தான் சொல்லணும்.
இன்னொன்று அவருக்கு தெரிந்து அவர் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணி தானே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் மன்னிப்பு கேட்டதால் வந்து விஜயினுடைய மாண்போ மரியாதையோ குறைய போகிறதில்ல, ஒருபடி அதிகமாக தான். இப்போ தாவேக்காக்காரங்க இதுக்காக டென்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு திமுக உறுப்பினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி சொன்னதுக்கு முதலமைச்சர் விஜய் வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆனால் இவர் நல்ல மனுஷனாக இருப்பார் போல இருக்கேன்னு அவங்க நினைப்பாங்க. அவர்களுடைய மனசில் வந்து இவர் ஒருபடி உயரத்துக்கு போவார்ல, அதனால அதை நம்ம ரொம்ப நெகட்டிவா பார்க்க வேண்டியது இல்லை சார். அதே மாதிரி இதுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்த ரிப்ளை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட தயங்காம, சரி சார் இந்த மாண்பெல்லாம் சொல்றீங்க, உங்களோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் முதல்வர் ரொம்ப எந்திரிச்சு கூட நிக்கலன்னு கேட்டாரு. ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? அவங்க ஏன் நிக்கல? இல்ல, அது நிக்கலைங்கிறது வந்து அதில் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு தகவலையும் சொல்லணும். முதலமைச்சர் வரும்போது உறுப்பினர்களோ எதிர்கட்சி தலைவரோ எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டசபை மரபுப்படி சபாநாயகர் வரும்போது தான் நீங்க அந்த மரியாதையை கொடுக்கணும். ஸோ அதன் காரணமாக இவர் வந்து எந்திரிக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது விஜயனுடைய வெற்றியை வந்து திமுக இன்னுமே ஜீரணிக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக ஒரு உள்ள வர்றதை இவங்களால ரசிக்க முடியலை. அதனால அந்த மரியாதையை கொடுக்கலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம நிறைய அந்த நேரலையில் பார்க்குறோம், முதலமைச்சர் வராரு, வந்துட்டு சும்மா மரியாதைக்கு வணக்கம் வச்சுட்டுலாம் அவர் உட்கார்றது இல்லை. ஒரு 360 டிகிரியில் அப்படி சுற்றி எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் வணக்கம் வைக்கிறாரு. அதுவும் கூட மரபு இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச மரியாதையாக அவர் எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துறாருங்கும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கையில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு நிற்கிறதுல என்ன வந்துட போகுது? என்ன இல்லைங்க, இது வந்து மரபு, நாங்கள் உட்கார்ந்தா இருக்கணும், அல்லது நான் எந்திரிக்க வேண்டிய மரபு இல்லை அப்படின்லாம் நீங்கள் சட்டம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து இது மரபா மரபு இல்லையா, அவசியமா இல்லையா என்பதை தாண்டி அங்க நடக்கிற எல்லாத்தையுமே நேரலையில மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மக்களுடைய மனசுல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத உதயநிதி வந்து யோசிக்கணும். என்னடா அது ஒரு முதலமைச்சர் விஜய் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு, எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் வணக்கம் சொல்றாரு, ஆனா இவர் வேணும்னு அவர் வந்து அதை கவனிக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காரு, இவர் என்ன மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தானே பின்னடைவு. அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா அப்படின்னு நீங்க டைரக்டா உட்காந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் முதலமைச்சர் வர்றதை கவனிக்காத பாவனையில KN நேருகிட்ட போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது பார்க்கும் போதே அது ரொம்ப செயற்கையா இருக்கு. அதை வந்து உதயநிதி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, அந்த கட்சிக்கும் நல்லது இல்லை. ஓகே சார். அடுத்தபடியா அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு முந்தானத்து நினைக்கிறேன், முந்தானத்து ஒரு சின்ன ஒரு கட்சி சார்பாக மீட்டிங் நடக்குது, இயக்கம் சார்பாக மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு, தாவேக்காவோட அமைச்சர்கள் சில பேர் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஆடியோ ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, 1 இயர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த 1 இயர்க்குள்ளே அந்த நீங்கள் சரி பண்ணலைன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலையினுடைய பேச்சில் வந்து பெரும்பாலும் பொய் தான் இருக்கும் நான் கவனித்தவரை. அவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசுவதும் சரி, ப்ரெஸ் மீட்டில் பேசுறதும் சரி, நீங்கள் அவர் பேசுகிறத பாருங்கள், கண்ணை பார்த்தே அவர் பேச மாட்டார். அப்படி எப்படி அலைபாயும். என்னன்னா நீங்கள் உங்களிடம் உண்மை இருக்கும்போது தான் நீங்கள் எதிராளியுடைய கண்ணை பார்த்தே பேசுவீங்க. அண்ணாமலையுடைய பாடி லாங்குவேஜில் உள்ள ஒரு பெரிய சிக்கலை இதுதான். என்ன காரணம், அவர் பேசுவதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுருவார். எதிராளி கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அவர் திணறிடுவார். ஆனால் அந்த கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு, அந்த சந்தர்ப்பம் கொடுக்காத அளவுக்கு அவர் பேசிட்டு போவார். அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்கிறாரு தாவேக்கா அமைச்சர்கள் மீது நிறைய பிரச்சனை இருக்குது, அது அவங்க தப்பு பண்ணுறாங்க, அந்த ஆடியோ ஆதாரம் இருக்குங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், தாவேக்கா அமைச்சர்கள் ஊழல் பண்ணுறாங்க அல்லது லஞ்சம் வாங்குறாங்க, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. அதை விட என்ன வேலை உங்களுக்கு? அதாவது விஜய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, நமக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் யோக்கியவான்கள், அவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதற்கு மாறாக உங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கும்போது அதை நீங்கள் வெடுத்து வெளியில விடுங்க, அப்பதானே முதலமைச்சர் விஜய்க்கு தெரியும், அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே சட்டப்படி அவங்க மீது ஒரு புகார் கொடுங்க அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அண்ணாமலை வந்து தாவேக்காவினரையும் திமுக காரங்க மாதிரி நினச்சிட்டாரு. திமுகவினரை பயமுறுத்தினார்ல, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு போட்டு சும்மா ஒன்றும் இல்லாத ஒரு இதை போட்டார்ல. ஸோ அந்த மாதிரி தாவேக்காவினரை மிரட்டலான்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு சீமான் மாதிரியே இவரும் ஒரு பொய் முட்டை தான். அதனால ரொம்ப இதாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். ஆனால் அவர் சொன்னக்கூடிய கருத்துக்கள் உண்மை கூட உங்களுக்கு தோணுதா? அமைச்சர்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தாவேக்கா அமைச்சர்கள் ஒன்றும் உத்தம புத்திரன்லாம் கிடையாது. அவர்கள் தப்பு செய்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நான் என்ன கேட்குறேன்னா, அதற்கான ஆதாரம் உங்களிடம் இருக்கும்போது அதை நீங்க வெளியிடுறது தானே சரியான செயலாக இருக்க முடியும். 1 இயர் நேரம் தரேன் அப்படின்றாரு. அப்போ 1 இயருக்குள்ள அவங்க இன்னும் நிறைய தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் இவரு? இப்போ நான் கேட்குறேன், ஒரு அமைச்சர் வந்து இப்போ 1 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு, அதுக்கான ஆடியோ ஆதாரத்தை நீங்க வச்சிருக்கீங்க, நான் 1 இயர் கழிச்சு தான் நான் வெளியிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த 1 இயர்ல வந்து அவர் ஒரு 100 கோடி ஊழல் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, அதை வெளிப்படையா சொல்லிட்டு போயிடலாமே. அதனால நான் வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையினுடைய பேச்சை வந்து நம்பல. ஏன்னா அவர் கடந்த காலங்களில் எத்தனையோ பொய் சொல்லியிருக்காரு, அதில் ஒரு பொய்யாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா டுடேவோட ஓப்பனிங்கில் அவர் பேசியிருக்காரு, சின்ன இதில் பேசியிருக்காரு, அனலைஸில் பேசியிருக்காரு. தாவேக அரசு இப்போ ரொம்ப சிக்கலான நேரத்தில் இருக்காங்க, விஜய் அவர்களும் சிக்கலான சூழ்நிலையில் முதல்வராக வந்திருக்காரு. இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷனில் முதல்வராக இருக்கிறதே ரொம்ப சிக்கலான விஷயம் தான். அந்த வகையில் விஜய் அவர்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அதனாலே எனக்கு அவர் மேலே நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன் பேசியிருக்காரு. ஒரு பக்கம் அப்படி, ஒரு பக்கம் இப்படி. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் அந்த பேச்சை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். விஜய் மீது இவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதே நேரம் விஜய் அமைச்சரவையில் இருப்பவர்கள் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிதான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ அண்ணாமலை சொல்லித்தான் விஜய் வந்து தாவேக அரசு சிக்கல்ல இருக்குங்கிறது தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போதே இவ்வளவு கடன் இருக்கு, இப்போ வந்ததுக்கு அப்புறம் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருக்கு, அதை அவர் சொல்றார். அப்படிதான் எடுத்துக்கணும். மற்றபடி இது ஒன்றும் அண்ணாமலை கண்டுபிடித்த உண்மையெல்லாம் இல்லை. அதே மாதிரி அவர் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கீங்களோன்னு ஆங்கர் கேட்குறாங்க. அவரும் ஆமா நான் கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கேன் விஜய் மேலே அப்படின்றாரு. இந்த இந்த அந்த அனுதாபம் எப்படி பார்க்கறது? ஏன்னா 31 ஆட்சி அப்படிங்கணும்னு அவரு பார்க்குறாரு. அவர் சொல்றாரு நம்ம வரும்போது ஊழல் இருக்காது அப்படின்றாரு அவரு. ஸோ இதை எப்படி பார்க்கறது? இல்லை, நம்ம வரும்போது ஊழல் இருக்காது, அப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அப்படின்ட்டு சீமான் நிறைய சொல்லுவார். நெய்தல் படை அப்படி இப்படின்லாம். இது எல்லாமே ஒரு கேட்டகரி தான். எல்லாருக்கும் கனவு காணும் உரிமை இருக்கு. இவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கனவு காண்றாங்க அப்படின்ட்டு அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் சீமானோ அண்ணாமலையோ தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். என்ன காரணம், இவங்களை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை. இவர்களுக்கு இருக்கிற அந்த தொண்டர் பலத்தை வைத்து நம்ம கணிக்கிறோம். புரியுதா இல்லையா? இப்போ சீமான் பாருங்க, கடைசியாக நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 19.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அண்ணாமலை வந்து இப்போ ஒரு வீத லீடரா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தலைவர்கள் தான். ஸோ இவ்வளவு தான் இவங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அதிகபட்ச ஆதரவு. அதனால் இப்போ இவர்கள் ஆட்சிக்கு வருவதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. என்ன காரணம்னா பாருங்கள், இன்னைக்கு 19.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிற சீமான் கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்கு வாங்கினாரு. அப்பவும் அவருக்கு டெபாசிட் தான் போச்சு. என்ன 19.5 லட்சம் வாக்குகள் வாங்கும் போது அவர் டெபாசிட்டை இழந்த ஒரு கட்சியாக தான் இருக்காரு. அப்ப 20 லட்சம் ஆதரவாளர்களை வச்சிருக்கிற அண்ணாமலைக்கும் அதுதானே கதி. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து ஆட்சிக்கு வர முடியும்? அதனால நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க வந்தா கிழிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கனவு தான். சார் இப்போ 2031 ஆட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தனுஷ் வராரு, அண்ணாமலை ஒரு முக்கிய போட்டியாளராக இருப்பார், அந்த பக்கம் அதிமுக, திமுக, பாஜக, ஸோ விஜய் அவர்கள் இருக்கார். விஜய் அவர்கள் 35% வாக்குகள் ஆல்ரெடி வாங்கிட்டாரு. ஸோ 2031 ஆட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது 2031 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெர்சஸ் திமுக தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு தேர்தலில் தோத்துட்டாங்கிறதுனால திமுக வந்து நம்ம ரொம்ப குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது போல் எத்தனையோ தோல்விகளை பார்த்த கட்சி தான். ஆனாலும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து மீண்டும் அவங்க ஆட்சியில் உட்கார்ந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகளுக்குங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுகவாக தான் இருக்கும். அதிமுக அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு 3வது இடத்துல தான் இருக்கு. எதிர்காலத்திலும் கிட்டத்தட்ட அந்த 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தான் அதிமுகவுக்கு வந்து ஒரு போட்டியாக இருக்கும். இந்த இடத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது? ஏன்னா நாளுக்கு நாள் ஆட்கள் அந்த கட்சியை விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த 3வது இடத்தை
தக்க வைத்துக் கொள்வதே அதிமுகவுக்கு ஒரு பெரிய டாஸ்காக மாறிடும். அதிகம். மற்றபடி இந்த நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாமே லெட்டர்பேர்டு கட்சிகள் தான். இப்போ சமீபத்தில் கூட இந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இந்த வேல்முருகன், சீமான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டணிங்கிறாங்க. அது வந்து ஒரு லெட்டர்பேர்டு கட்சிகளுடைய கூட்டணி தான். இப்போ அதில் வேணா இந்த அண்ணாமலையும் தனுஷ் எல்லாம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்க தவிர அந்த 31 வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற பிளேயரா அல்லது ஒரு வெற்றி அடைகிற பிளேயரா இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ தனுஷே இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு சினிமா நடிகர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்களா கிடையாது. இப்போ விஜயோடு ஒப்பிடும்போது அதில் வந்து ஒரு பர்சன் கூட இவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அரசியலுக்கு வந்து விஜயினுடைய ஆட்சியை அசைத்து பார்க்குற சக்தியாக எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். சப்போஸ் சூர்யா அவர்கள் வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? இன்னும் அவருமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, எம்ஜிஆர், ரஜினி, விஜய் அவ்வளவுதான் இப்போதைக்கு அந்த இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. அதில் தனுஷும் ஒருத்தர், சூர்யாவும் ஒருத்தர், சிவகார்த்திகேயன் ஒருத்தருங்கிற அந்த அளவுகோலில் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தால் அந்த இளைஞர்கள்லாம் திரண்டு அவங்க பின்னால் போயிடுவாங்க அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. விஜய்க்கு கிடைத்த வெற்றியை வைத்து எல்லா நடிகர்களுக்கும் அரசியலில் இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அது விஜய்க்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று தான். ஓகே சார். அடுத்தபடியாக தமிழகத்தோட பாஜக தலைவர் அவர்கள் முதல்வர் கொடுத்த ஒரு அவதூறு பேச்சு பேசியிருக்காரு. இது அவதூறை எப்படி பார்க்குறீங்க? இது அவரை பற்றி இல்லை, அவரோட ஃபேமிலியை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ஒரு அருவருப்பான கமெண்ட். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு வருத்தம் மட்டும் இல்லை, ஒரு கோபமே நமக்கு வந்தது. அதுதான் உண்மையான விஷயம். பட் நமக்கு என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அவரை வந்து நீங்கள் கைது பண்ணுகிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியது. திமுகவோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது ஒரு லெட்டர்பேர்டு கட்சி, மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் உதயநிதியை விட மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப ஏன் இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அப்ப ஏற்கனவே உங்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பாஜகவுடைய பி டீம், இவர் பாஜகன்னு சொல்ல மாட்டாரு, மோடின்னு சொல்ல மாட்டாரு, அவங்களுக்கு பயப்படுறாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீங்கள் மௌனம் காப்பது அந்த விமர்சனத்தை எல்லாம் உண்மையாக்குற மாதிரி இருக்கா இல்லையா? அதனால எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனை உடனடியாக கைது பண்ணியிருக்கணும். அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீதித்துறையில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பல வழக்குகளில். அந்த மாதிரி நீங்கள் வந்து அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணும்போது நீதிபதி வந்து இல்லை இதுக்கெல்லாம் நாங்கள் கைது பண்ண மாட்டோம், ரிமாண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு அட்டெம்ப்டை கூட பண்ணாமல் இருக்கிறத வந்து எப்படி ஏற்க முடியும்? ஒருவேளை இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இப்படி தான் உதயநிதியை நம்ம அரெஸ்ட் பண்ணோம், உடனே கோர்ட்டில் போய் அவருக்கு சாதகமான ஒரு இதை வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று இவர் விஷயத்திலும் நடந்தால் அது நம்ம அரசுக்கு கெட்ட பேருன்னு அவங்க நினச்சிருக்கலாம். பட் அதை வந்து ஒரு நியாயமான காரணமாக எனக்கு தெரியும். சார் அடுத்த கேள்வி அதுதான் சார். ஏன்னா உதயநிதியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திமுகவோட முக்கிய பிரமுகர் அவர், முக்கிய முகம் அவரையே அரெஸ்ட் எதிர்கட்சி தலைவர், அவர் தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர், அவரையே போயிட்டு காலங்காத்தால் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வேற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போறாங்கன்றப்ப தமிழகத்தோட பாஜகவோட தலைவர் அவர் அரெஸ்ட் பண்ணல என்ன தயக்கம்? ஒண்ணுமே ஆயிருக்காது. அவர் அரெஸ்ட் பண்றதுல எந்த பாதிப்பும் எந்த தாக்கமுமே இருக்காது. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி உதயநிதியை கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டிட்டு போறதுக்குள்ள போற இடமெல்லாமே திமுக தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்க. அந்த வாகனத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல. ஸோ அந்த மாதிரி நயினார் நாகேந்திரனை கைது பண்ணிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் 5 பேர் கூட நிற்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு கட்சி, மத்தியில் ஆளுது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சில பேர் இந்த கட்சியை வச்சு சம்பாதிக்கலான்னு இருக்காங்களே தவிர மக்கள் ஆதரவு அந்த கட்சிக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால யாருமே பார்த்தீங்கன்னா இவரை ஏன் கைது பண்ணீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் ஏன் இவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல நயினார் நாகேந்திரனை வந்து கைது பண்ணுவதன் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு தாவேக அரசை கலைப்பதாகவே வச்சுக்குவோம். இந்த ஆட்சியை கலைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நல்லது தானே. 108 பேரை வச்சுக்கிட்டு தலைக்கு மேல வந்து கத்தி தொங்குற ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு பதிலா நேரா மக்கள் கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் 200 சீட்ல நீங்க ஜெயிக்கலாமே. இதை நீங்க ஒரு நல்வாய்ப்பா கூட பயன்படுத்திக்கலாமே. அதனால இந்த விஷயத்துல வந்து தாவேகாவுடைய செயல்பாடுகள் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி தான். ஏன்னா மக்களுக்கு தோணும்ல சார், மக்களை விடுங்க, மீடியா நமக்கே தோண வாய்ப்பு இருக்கு. ஏன் இவங்க சைடு கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றாருன்னு ஒரு
அச்சம் வருது இல்லைங்களா? அது ஆமா, அதுதான் இந்த கேள்வி மக்கள் கிட்ட பரவும் போது அது வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஓகே, ஓகே. ஏன்னா இன்னைக்கும் சிறுபான்மை மக்கள் மத்தியில ம். தாவேகா ஐ மீன் விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. இருக்கு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, தாவேகா 108 இடத்துல ஜெயிச்சிருக்கு. ம். தமிழகம் தழுவி பல மாவட்டங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா டெல்டா மாவட்டங்கள்ல தாவேகா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஆமாமா. 8 மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள் கூட ஜெயிக்கல. ஏன் ஜெயிக்கல? நான் முக்கியமா டெல்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கே இஸ்லாமியர்கள் ம். பல தொகுதியில அடர்த்தியா இருக்காங்க. அந்த தொகுதி எல்லா இடத்திலுமே தாவேகாவுக்கு தோல்வி. ஏன் தோல்வி? ம். தாவேகா பாஜகவுடைய பி டீம்ங்கிற ஒரு கருத்து அவர்களிடம் பரவலாக பரவிடுச்சு. அது ரொம்ப அழுத்தமாக பதிந்து விட்டது. ம். அதுதான் காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த நயனா நாகேந்திர விவகாரத்தில் நீங்க ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப அந்த கருத்து வலுப்பெறும்ல. ம். அதை வந்து இவங்க ஏன் யோசிக்காம போயிட்டாங்கன்னு தெரியல. ஓகே சார். 100 டேஸ் ஆஃப் தாவேகா ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? என்ன நல்லது, என்ன கெட்டது பார்க்குறீங்க? இல்ல, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்ச ஊழல்ங்கிறது பெருமளவில் குறைஞ்சிருக்கு. முக்கியமாக லஞ்சம்ங்கிறது ம். ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பட் அதே நேரம் 100% லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. அப்படி இங்க இல்லை. சார் அது முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ரொம்ப அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி ஒரு புறையோடி போன ஒரு விஷயம். அவ்வளவு சீக்கிரம்லாம் அதை வந்து மாற்றுவதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா இங்க என்ன சூழல் இருந்தது அப்படின்னா, ஒரு அலுவலகத்துல ஒரு கிளர்க்கா இருக்காரு அப்படின்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பணம், ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா அதுக்கு ஒரு பணம், ஒரு போஸ்டிங் வேணும்னா அதுக்கு ஒரு தொகைங்கிறது தான் இங்க இருந்த நிலவரம். அதையெல்லாமே உடைச்சிட்டு ஒரு பைசா இல்லாமல் வேலை வாய்ப்பு, ஒரு பைசா இல்லாமல் பணியிட மாறுதல், இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை சாத்தியமாக்கியது விஜய் தான். அதனால இந்த 100 நாட்கள் ஆட்சியில் வந்து நம்ம ரொம்ப சிலாகித்து சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் சொல்லணும். மற்றபடி நிறைய நலத்திட்டங்களை அவங்க அறிவிக்கிறாங்க. அது வந்து கடந்த காலங்களில் நம்ம பார்த்தது தான். வேறொரு பெயரில் அந்த திட்டங்கள்லாம் தொடருது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறையாக சொல்லணும் அப்படின்னா அது மின்வெட்டு. அந்த மின்வெட்டு வந்து இன்னும் நீடிக்குது. அதற்கான காரணத்தை இவங்க கண்டறிந்தாங்களா என்னங்கிறது தெரியல. அதையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பாமர மக்களுடைய ஆதரவுங்கிறது இன்னும் பெரிய அளவுல இருக்கும். ஓகே சார், இறுதி கேள்வி சார். சீமான் அவர்கள் பொதுவாக சீமான் அவர்களும் சரி நாம் தமிழ் கட்சியிலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா 2026க்கு அப்புறம் விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அவரு தான் சினிமாவுக்கு வந்ததாக பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, சாந்தனு கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. அவர் ஆக்டிங் ஆரம்பித்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் தகவல் போயிட்டுருக்கு. சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சாந்தனு கூட ஒரு படம்? ஆமாம், அதாவது சீமான் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே நீங்கள் அதனுடைய ரிசல்ட்டை புரிஞ்சுக்கலாம். அந்த படம் வெற்றி அடையாது. என்ன காரணம் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இதுதான் சேயன் படத்துக்கு நடக்க போகுது. சமீபத்தில் தொடங்கப்பட்ட அந்த ஒரு கைதியின் டைரி படத்துக்கு நடக்க போகுது. எதிர்காலத்தில் சீமான் எத்தனை படத்தில் நடித்தாலும் அத்தனை படங்களுக்கும் இதுதான் நிலைமை. கிட்டத்தட்ட அந்த படங்கள் எல்லாத்துக்குமே கல்லறை தயாராக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சீமான் வந்து பல சினிமாக்காரர்களோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அவர் சினிமாவில் இருந்தவர் தான், உதவி இயக்குனராக இருந்தார், சில படங்கள் இயக்குனார், சில படங்கள் நடித்தார். ஆனால் அரசியலில் வந்து அவருக்கு வந்து ஒரு இடம் கிடைத்த பிறகு பார்த்திங்கன்னா சினிமா தொடர்புகளை பெரும்பாலும் அப்படி தவிர்த்துட்டு அவர் அரசியல் ரீதியாக இயங்கிட்டு இருந்தார். அதே நேரம் சிலரோட வெற்றிமாறன் போன்ற சிலரோடையெல்லாம் தொடர்பில் தான் இருந்தார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா இவரே வந்து வாலண்டரியாக பல தயாரிப்பாளரோட பேசுகிறாரு, இயக்குநர்களோட பேசுகிறாரு, தன்னுடைய அந்த நடிப்பு ஆசையை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாரு. அதன் காரணமாக தான் இன்றைக்கி அவருக்கு நடிக்கிற வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு வந்து காலி ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா இப்போ சீமான் நடிக்கிறார் அப்படின்னாலே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் ரசிகர்கள் வந்து எதிராக நெகட்டிவான விஷயத்தான் அதை பண்ணுவாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சீமான் இவ்வளவு நாள் பேசி வந்தது என்ன அப்படின்னா ஒரு தலைவனை திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க. அப்புறம் விஜய் குறித்து பேசும்போது அவர் ஒரு சினிமா நடிகனா எவ்வளவு அருவருப்பா எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அப்படி தான் பேசுவார், பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு தானே வந்து அப்படி ஒரு நபராக அவர் மாறுறாரு. இப்போ இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் சீமான் எவ்வளோ ஒரு போலியான நபர் அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பட் இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்ட்டு. சீமான் வந்து 1000 படத்தில் நடித்தாலும் விஜய் ஆகிட முடியாது. அதை மட்டும் அவர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்தது சார். நன்றி சார். நன்றி.